ஏன் சொன்னா என்னுடைய எல்லா இடங்களிலும் அவர் நன்மை செய்கிறவராகவே கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவனாகவே என் வாழ்க்கையில இருக்கனால தான் நான் அவர் நல்லவர்னு சொல்றேன். அப்ப உங்க வாழ்க்கையில அவர் நன்மை செய்கிறவரா தான் இருப்பார், தீமை செய்கிறவரா இருக்க மாட்டார். அப்ப நீங்களும் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? Thank you, அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நீ தொழுது கொள்கிற தேவன் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நீ நிச்சயமா எண்ணுகிற இதுதான் கடவுள், இதுதான் ஆண்டவர், இவரால் மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்பினா அவர் எப்பொழுதும் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லி உன்னுடைய நாவு துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில வேளையில உன்னை சார்ந்து இருக்கிற, உன்னை நம்பி இருக்கிற, உன்னோடு கூட இருக்கிற காரியங்கள் கூட உன்னை இந்த கண் மொழி அசைவத்துக்குள்ள அது கைவிடப்படும், அது நம்மளை ஏமாற்றப்படும், அது நம்மளுக்கு விரோதமாய் செயல்படும். ஆனா உன்னோடு இருக்கிற தேவன் ஒரு காலம் உனக்கு தீங்கு செய்யவே மாட்டார். நம்ம தேவன் நன்மை செய்கிறவராய் அவர் என்ன பண்றாரா? சுத்தி திரிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம தேவனோட வார்த்தைகளுக்கு கொஞ்சம் விரிவாக போவோமாக. வந்தவங்க எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறோம். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது, தேவனை ஆராதனை செய்கிறது கடமை அல்ல, அது கனெக்ஷன், அது உறவு. ரொம்ப பேர் கடமையா நினைக்கிறாங்க. தேவனை ஆராதனை செய்யறது கடமை. கடமைனா இங்கிலீஷ்ல ரெஸ்பான்சிபிள், நாட் இஸ் a responsible. கடமை அல்ல, அது உறவு. ஹல்லேலூயா. ஒரு தாய்மார்கள் நிறைய இருக்காங்க. தான் பிள்ளைக்கு கொடுக்கிற பாலானது அது உறவு, நோ கடமை. அம்மா அம்மாவுக்கு மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இஸ் இட் கடமை? என் மனைவி பாத்தீங்க, இஸ் இட் கடமை? அது உறவு. ஹல்லேலூயா. அது உறவு. இன்னைக்கு நீ தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னா அது உனக்குள்ள இருக்கிற கடவுள் கொடுத்த உறவு. அந்த உறவை நீ ஒண்டிதான் உணர முடியும். ஹல்லேலூயா. உணர்வு இல்லாதவன்கிட்ட போயிட்டு உணர்வு சொன்னா உணர முடியுமா? ஃபீலிங்கே இல்லாதவன் அவன்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ டார்லிங், ஐ மிஸ் யூ டார்லிங் சொன்னா அவனுக்கு அந்த உணர்ச்சி இருக்குமா? இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உணர்ச்சி இல்லாத செவறுகள்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ டா, ஐ மிஸ் யூ டா, it never respond to you. அது உனக்கு பதிலே கொடுக்காது. உன்னோட ரெஸ்பான்ஸ் பதில் கொடுக்கிறது யார் தெரியுங்களா? அவர் ஒண்டிதான். பிகாஸ் அவருக்கு உன்னோட உறவு இஸ் கவர்னன். அவருடைய பிள்ளை நீ, அவருடைய செல்லம் நீ, அவருடைய பிரியம் நீ, அவரோட உணர்வு நீ, அவரோட ஆசை நீ, அவரோட பாசம், அவரோட கண்ணு நீ. எல்லாம் சொல்லுவாங்க, இதை கண்ணுக்கு கண்ணா பாக்குறேன். எல்லா பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, கண்ணுக்கு கண்ணா. கல்யாணம் பண்ணா எல்லாம் மாறும். ஆனா நீ கல்யாணம் பண்ணாலும் சரி, பொட்டியில படுத்திருந்தாலும் சரி, நீ அவருக்கு அவரோட கண்ணுதான் நீ. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுங்க. ஏசியா 40ஆம் அதிகாரம்
இங்கிலீஷ்ல ஏசாயா. ஏசாயா chapter 40 40ஆம் அதிகாரம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிப்போமாக. ஏசாயா chapter 40 verses 29 to 31. சோர்ந்து போகிறவனுக்கு, நல்ல கவனமா கேளுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு. இன்னைக்கு நிறைய காரியத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கோம். அல்லேலூயா. நிறைய காரியங்கள்ல சோர்ந்து போயிருக்கோம். சூழ்நிலைகள், குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், நம்ம வேலை இடத்துல காணப்படுகிற ஒவ்வொரு நிலைமைகளும், நம்ம வாழ்க்கையை நம்ம சிந்திக்கும் போது, நம்ம வாழ்க்கை குறித்தே நம்ம யோசிக்கும் போது நிறைய இடங்கள்ல நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். நிறைய இடங்கள்ல நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய செவி, நம்மளுடைய உணர்வு நிறைய இடங்கள்ல சோர்ந்து போயிருக்கு. அதுக்கு ஏசாயா அப்படியாக சொல்லுகிறாரு, படிங்கம்மா. சோர்ந்து போகிறவனுக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அவர் பலன் கொடுத்து. அவர்னா யாரு? அவர்னா யாரு? யாரு யாரு நம்மளுக்கு பலனை கொடுக்கிறாரா? யாரு கொடுக்கிறா? பாய் இல்ல, ரொட்டி பாய் இல்ல. அம்மா அப்படி நான் கை எல்லாரும் முன்னெல்லாம் பாய்கிட்டு காட்டுங்கள. மாச கடைசியில வா, மாச கடைசி இப்படின்னா தெரிஞ்சுக்கோ. மாச கடைசியில இந்த காப்பீட்டு வித்தவன், இந்த பெட்ஷீட் வித்தவன்லாம் வருவான் நடு மாசத்துல. அடுத்த மாசம் சிலவங்க வந்து ரொம்ப சேச்சி வேன்லாம் ஏறினவங்கலாம் முன்ன, இப்ப இல்ல, அப்படின்னா அடுத்த வாரம் வாங்க அப்படின்னா அப்படின்னா half an hour கழிச்சு வாங்க. அப்படி இல்லை. யாரு நம்மளுக்கு பலன் தருகிறாரா? அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? சத்துவம்னா பவர், பவர், சத்துவம். சத்துவம் சொன்னா இந்த டீப் வேர்ட் வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு பசி உள்ளவன் பலனற்று சோர்ந்து தோர்ந்து போயிருப்பான, அவனுக்கு அந்த உணவை கொடுத்த கேட. எப்படி சொல்றேன் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி. பாப்பாய் வந்து பொப்பாய் எல்லாத்துக்கும் அடி வாங்கி ஒரு மாதிரி சோர்ந்துருவாரு. அவர் டக்குன்னு ஒரு டின்ன உடைப்பாரு, போட்டோன்னே இப்படி போய் இப்படி புடைச்சுக்கிட்டு வந்து இப்படி நிக்க பாருங்க. பார்த்துருக்கீங்களா? பாப்பாய் அதோடைய அர்த்தம் சத்துவம் சொன்னா, நீ பலன் இல்லாம சோர்ந்து போய் இருக்கிற அந்த சூழ்நிலை மத்தியில இந்த பவர், இந்த சத்துவத்தை அவர் உனக்கு அளிப்பார். சத்துவத்தை பெருக பண்ணுவார். சத்துவத்தை பெருக பண்ணுவார். பாருங்க, 31 இளைஞர் இளைப்படைந்து, நல்ல கவனமா கேளுங்க, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும், நல்ல கவனமா கேளுங்க, தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல. நான் போன வாரமே சொன்னேன், பறவையிலேயே the king தூரமா பறக்கிறதும் ரொம்ப ஆண்டு வாழ்கிறதும் இந்த என்னது ஈகிள், தமிழ்ல கழுகு. நான் காக்கா பத்தி பேசல, ரொம்ப பேர் காக்கா பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் ஈகிளை பத்தி பேசுறேன், the king. நான் பேசுகிறது the king, ராஜாவை பத்தி பேசுறேன். உங்களுக்குள்ள ராஜாவுடைய ஆவி இருக்க வேண்டும். ஹalleluya. ராஜான்னு சொன்னா நீ எல்லா
போல தெம்பா அந்த அதிகாரத்தோடு இருக்கணும், ராஜாவை போல இருக்கணும். இங்க போடப்பட்டிருக்கு the eagle, the strengthened, பலன். யாரோட பலத்துல தெரியுங்களா இருக்கணும்? நீங்கள் கடவுளோட பலத்துல இருக்கணும். நிறைய நேரங்கள்ல நம்ம பலத்துல போராடுகிறோம், நம்மளுடைய திறமைகள்ல போராடுகிறோம். நிறைய இடங்கள்ல நம்ம முயற்சி பண்ணுகிறோம், சோர்ந்து போகிறோம், முயற்சி பண்ணுகிறோம், தோத்து போகிறோம், முயற்சி பண்ணுகிறோம், கவலை அடைகிறோம், முயற்சி பண்ணுகிறோம், ஏமாற்றத்தை அடைகிறோம், முயற்சி பண்ணுகிறோம், வெட்கம் அடைகிறோம், முயற்சி பண்ணுகிறோம், பலனே இல்லாம படுத்து போகிறோம். இதற்காக ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மளுக்கு பலனை அளிக்கும்படி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவாங்க. யாருக்கு காத்திருக்க வேண்டும்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம அவருக்காக காத்திருக்கிறது இல்லை, ஆனா அவரு நம்மளுக்காக காத்திருக்காரு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த ஒரு புரிந்துணர்வு, இந்த ஒரு ஃபெலோஷிப், இந்த ஒரு உறவு நம்ம வாழ்க்கையில இல்ல. அதனாலதான் நீ வெட்கம் அடைகிற, நீ தோற்று போகிற, நீ எல்லா பலனையும் இழந்து உளுந்து கிடக்கிற. ஏன் தெரியுங்களா? அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய பலத்துக்கு நீ காத்திருக்கிறதுல. ஹalleluya, ஹalleluya. தேவன் சொல்றாரு, திருப்பி அந்த வசனத்தை வாங்கமா, 29ல வாங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனை அளிக்கிறார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். நல்ல கவனமா கேளுங்க. இளைஞர்னா யார் தெரியுங்களா? the youth. அல்லேலூயா. என்ன காட்டிலும், வயசானவங்களை காட்டிலும் வாலிபர் நல்லா ஓடுவாங்க. வசனம் சொல்லுது, அவங்க கூட சோர்ந்து போயிடுவாங்க. அவங்க கூட ஐயா நான் ஒன்னு சொல்றேன் என்னோட பிரசங்கத்துல இல்ல, நான் சொல்றேன். ஒரு காரியத்தின் மேல காலை வச்சிட்டீங்கன்னா பின்னிட்டு பார்க்காதீங்க. அவன் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறது தகுதியே இல்லை. என்னது வசனத்தை வச்சு நான் பேசுறேன், நான் சும்மா ரஜினி டயலாக் எடுத்து வந்து பேசுறேன். கலப்பை மேல கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கிறவன் அவன் தேவ ஊழியனே இல்லை. அதே வசனத்தை சொல்ற. ஒரு தீர்மானத்தை எடுத்து காலை வச்சுட்டேன்னு சொன்னா பின்னிட்டு பார்க்காத. ஆண்டவர் லோத்தோட லோத்துக்கிட்ட சொன்னார், உன் மனைவிட்ட சொல்லு அந்த சோதோகுமாராவை பார்க்க வேணான்னு சொல்லு. நீங்க எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நோண்டி பார்க்கறது. இது எப்படி இருந்துச்சு, இது நாத்து அடிச்சு, இதா ஆடு அடிச்சு, இதா அசிங்கமா இருந்துச்சு. ஏன் ஆண்டுதான் சொல்லிட்டாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள். நீ பழச நோண்டிக்கிட்டே இருக்கிற. பழசு ஆண்டவர் என்ன சொன்னார் நம்மளுக்கு? இந்த ஆண்டுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண என்ன பண்ணாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிஷ்யா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். எதுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? புதிய பலனை அடையும்படி. இங்க வாலிபர்கள், இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரோ இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளை போல. ஐயா நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு வார்த்தை அப்படியா சொல்லுது, யாருக்கெல்லாம் பலம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த கிங் சொன்ன இந்த ராஜாவுடைய ஆவி
உணர்வு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கிறது இல்ல. நீ தேவ சமூகத்துல ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் உனக்கு புதிய பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த புதிய பலனானது உனக்கு எதிராக வருகிற எல்லா விதமான போராட்டத்திலையும் அந்த பலன் மேற்கொள்றதுக்கு தேவனுடைய அதிகாரம் அந்த பலத்தின் மேல இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தும் போது எல்லாம் வந்து வாசிக்கிறது மோசே நடத்துறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துனது தேவன். அவர்கள் சோர்ந்து போகும்போது, அவர்கள் கவலை அடைந்த போது, அவர்கள் பிரச்சனைகளை மத்தியில் நின்ற போது, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் புதிய பலனை அவர்களுக்கு தந்தாங்க. நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்யறேன்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனமா கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். செங்கடல் அவர்களுக்கு விரோதமாய் தடையா நிக்குது. ஆண்டவர் அற்புதம் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் மோசே மூலமா அற்புதம் செய்து கடல்ல என்ன பண்ணிருச்சு? இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு. அதுல ஆண்டவர் இவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போனோமா இல்ல இவங்க நடந்து போனோமா? சொல்லுங்களேன். இவங்க நடந்துதான் போனோம், அதான செஞ்சாங்க. அப்ப இவர்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் புதிய பலனை கொடுத்து அவர்களை நடக்க வைக்கிறார். இன்னைக்கு நம்மள அவருக்கு நீ காத்திருக்கும் போது அவர் நம்மளுக்கு புதிய பலனை கொடுக்கிறார். அந்த பலன் எப்படி அடையாளம் தெரியுமா? எதுக்கு அடையாளமா சொல்றது தெரியுங்களா? The eagle அப்படிதான் போட்டுருக்கு. புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஐயா, நீ எழும்ப முடியாம இருக்கன்னு சொன்னா நீ ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நீ ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய பெயரை வைத்து இன்னார் சபைக்கு போகிறேன்னு சொல்லி, இந்த குடும்பத்திலிருந்து வந்தேன்னு சொல்லி சாட்சிக்காக நீ வாழக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையில அவர் சொல்லப்பட்ட வசனத்துல நீ காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வசனம் கிரியை செய்யறது இல்லையா? நம்ம வாழ்க்கையில வசனத்தை நீங்க பயன்படுத்துகிறது இல்ல. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணத்துக்கு பிரியமான காரியத்தை பயன்படுத்துகிறோம். ஐயா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் இங்க பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியமும் நல்லா கவனமா கேளுங்க. கொஞ்சம் சிந்தைகளை ஆவியானவர்கிட்ட கொடுத்து தீட்டிங்க. இந்த உலகத்துல உண்டான எல்லாமே தேவனால் இல்ல. நல்லா கேளுங்க. அப்புறம் போயிட்டு என்ன சொன்னது? கள்ள போதனை. நல்லா கேளுங்க. வசனத்தை கேட்டாதான் உங்களுக்கு தெரியும் நான் கள்ள போதனா நல்ல போதனையா இல்ல பங்களாதேஷா என்னன்னு உங்களுக்கு தெரியும். மொத்தம் நல்லா கேளுங்க. பூமியில உண்டானது, நம்ம பூமியில உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். மரமும் செடியும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. நல்லா கேளுங்க. அப்புறம் அந்த கிறிஸ்துன்னு சொல்லுவீங்க, கள்ள போதன்னு சொல்லுவீங்க. நல்லா கேளுங்க. பூமியில உண்டாக்கப்பட்டது இது எல்லாமே இச்சை. இங்கிலீஷ்ல இச்சைக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். இச்சை தானே? சரி, கண்டுபிடி. இச்சைன்னா இன்னொரு பார்வையில அது பாவம். இத ஆண்டவர் முற்றிலுமாய் வெறுக்கிறார். அதுக்குன்னு நீங்க வந்து வேண்டாம் எகெயின்ஸ்டா பேசுறதுக்கு இந்த இதெல்லாம் பற்றிமண்டலாம் செய்வாங்களா, எதிர்மொழியான வார்த்தைனா என்ன கேட்காதீங்க. அப்படின்னா காசு நம்மளுக்கு தேவையில்லையா? அப்படின்னா நம்மளுக்கு வேலை தேவையில்லையா? அப்படின்னா நம்மளுக்கு காடி, இதெல்லாம் தேவை. ஆனா இதெல்லாம் காட்டிலும் முக்கியம் யாரு தெரியுமா? அவர்.
இத வெறுத்து தான் அவரை நேசிக்க முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? என்ன பாஸ்டர் பலத்தை பத்தி பேசுறீங்க, கழுகு பத்தி பேசிட்டு டக்குன்னு இச்சைக்கு வந்துட்டீங்க. சத்தியத்தை அறிவிட சத்தியம் உங்களை, நான் சத்தியத்தை அறியறேன், சத்தியம் என்ன விடுதலை உங்களை அந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வர பார்க்கறேன். அந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கணும்னு சொல்லி தான் நான் பேசுறேன். உலகத்துல உண்டான உலக பிரகாரமாய் உண்டான காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு இச்சையும் பாவமாய் நிறைந்திருக்கிறது. இதுல உள்ளவன், இதுல மூழ்கி இருக்கிறவன் தேவன் இடத்துல வர முடியாது. நீங்க வேதம் வேணும்னா இயேசுவோட சரித்திரத்தை போய் படிச்சு பாருங்க. ஒருத்தனை ஆண்டவர் குணப்படுத்தினாரு. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு. உன்னுடைய ஆஸ்திய, உன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என் பின்னாடி வான்னாரு. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கதை? அவன் என்ன பண்ணான்? வந்தானா? ஏன் தெரியுங்களா? இது ஆண்டவருக்கு ஒத்து போக முடியாத காரியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு காத்திருக்காத காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளாம இந்த ஈகல், கழுகை போல செட்டைகளை விரித்து நம்ம பறைக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம உலகத்துல இருக்கிற காரியத்து மேல நம்ம சாய்ந்து இருக்கிறனால, அதிலே நம்ம மெழுகி இருக்கிறனால நம்ம தேவனுக்காக காத்திருக்க முடியல. இன்னைக்கு உன் வாழ்க்கையில இந்த பலனை பார்த்து, இந்த விதமான பலத்தை பார்த்து போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒரு நாள் இதெல்லாம் மறைந்து போகும். இதெல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாம போகும். நான் கர்ஸ் பண்ணல, கர்ஸ் பண்ணணும். இதெல்லாம் மாறும், இதெல்லாம் மறையும், இதெல்லாம் அழிவுக்கு உண்டாக்கப்படுகிற காரியங்கள். சரி, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. நோவா காலத்துல ஓகேவா என்ன செஞ்சாரு நோவா? ஐயா, நான் பலத்தை பத்தி பேச வந்தேன், ஆனா ஆவியானவர் வேற பேச சொல்றேன். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் மேல ஏறினால பேச வைக்கிறாருன்னு? எனக்கு என்னையா தெரியும், பேச வைக்கிறாரு, பேசுறாரு. நோவா காலத்துல நோவா எல்லா வீட்டுல பேச சொன்னது என்னது? ஏன் ஒழுங்கா தானே நாங்க நோவா பத்தி எல்லாரும் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. என்னையும் தான் அப்பதான் சொல்றாங்க, பாஸ்டர் கல்லா போகுதுல. சொல்லுங்க. கத்தனால நோவா என்ன செஞ்சாரு? எல்லார் வீட்டிலும் போய் நோவா என்ன பேசினாரு? மனத்திலுமே இதோ மழை வரப்போது, பெரிய அழிவு நடக்க போது. மழை, ஏன்னா இவனுங்கெல்லாம் பார்த்ததே இல்லை மழைய. लोग सोई மெய்யோ உட்கார்ந்து लोग सोई राय. மழை வரதா அவங்க பார்த்ததே இல்லையா? எப்படி நம்புவானுங்க? அப்படிதான் இப்படி இருக்கிறோம். ஆண்டவர் வரப்போறாது, உலகத்துல இச்சையை பார்த்து விட்டு தேவன்கிட்ட வாங்கன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஹalleluya. நோ அப்படிதான் சொன்னாரு. ஆண்டவர் அடிச்சாரு இல்லையா? அவர் கிருபையின் தேவன். உனக்கு இருக்கு, அப்படி சொல்றவனுக்கு இருக்கு. எப்படிப்பட்ட கிருபை அப்ப பாப்ப சொல்லிக்கிட்டே இரு. கிருபை இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்குன்னு நீ இருந்துகிட்டே இரு. அப்படியே இன்னும் சொல்ல, யூடியூப்ல சொல்ல, அப்படியே இரு கிருபையில. பிதா சுதன் பரிசுத்த ஆவி நாமத்தினால உன்னை பொட்டியில் அடைக்க மணியற கிருபையோட போகும். எத்தனை பேரு எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருக்கோம்? யாரை ஏமாத்துறீங்க நீங்க சொல்லுங்க. என்னையா?
சில நேரத்துல இந்த ரஜினி மாரி பாச நீங்க புளிப்பிடலாம் ரஜினி பத்திலாம் பேசாதீங்க, அவர் என்னோட ஹீரோ தெரியுமா, இப்படி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குழி போயிடும் சிகரெட். நீ என்ன ஏமாத்துறியா? உன்னையே உன்னுடைய தேவனை நீ ஏமாத்துற. ஆண்டவர் சொல்லும் போது தேவனுக்கு வந்து காத்திரு. அவர் என்ன சொல்றாரா? தேவனுக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் தேவனுடைய அந்த பலத்துல எழும்ப வேண்டும். அன்னைக்கு ஒரு நோவா, இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நோவாவையும் அழைக்கிறார். எழும்பு, you rise. நீ தோத்து போனவனாய், நீ சிறைப்பிடித்தவனாய், நீ பாவக்காரனாய், நீ வந்து வியாதியால் உள்ளவனாய் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ பலன் அடைந்து சிறகுகளை விரித்து எழும்பும்படி. அதான் சொன்ன கிங். கிங் எங்கேயாவது கோரி கொங்கி முக்காடு போட்டுக்கிட்டு இப்படி வருவானா? நம்ம சிங்க வர சொல்லுங்க. அவரோட முகத்துல ஒரு சிங்க பார்வை இருக்கும் பாருங்க, ஒரு தென்னாவட்டு ஒரு திமிரு பார்வை. அதான் ராஜாவுடைய. இன்னைக்கு நம்மளால நிக்க முடியுமா? நம்மளால நடக்க முடியுமா? ஒரு சின்ன எறும்பு வந்துருச்சுன்னா வீட்டையே கொளுத்திடுவோம். நம்ம சின்ன ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கும். ரூம்ல உள்ளது பெட்ரூம்ல உள்ளது குஷன்ல இருக்கும், குஷன்ல இருக்கிறது ஹால்ல இருக்கும், ஹால்ல இருக்கிறது நடுத்தருல இருக்கும். வீட்டையே களைச்சி போட்டுரும். ஏன் அந்த அளவுக்கா நீங்களும் நானும் கடவுளை மேல விசுவாசம் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நல்லா கவனமா கேளுங்க. ஓடனாலும் நல்லா கவனமா கேளுங்க. தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இளைப்படையார்கள்னா என்ன? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இளைப்படையார்கள்னா நோ டயர்ட். அவர்களுக்கு டயர்டே இல்ல, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரன்னர் ஓடுவா பாருங்க, 1500 மீட்டர், 3000, 7000 ஓடுறவங்க அப்படி ஒரு மாதிரி எக்காம்பிளிஷ் பண்ணி ஓடுவாங்களா? அவனுங்களுக்குள்ள அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு ஒரு ஃபிட்னஸ் இருக்கும். ஆமா தானே? ஃபிட்னஸ் இல்லாத உள்ளவன ஓட விடுவானா? ஓட விடுவான். பந்து பொறுக்க வெளியே பந்து போட்டு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அப்படிதான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க பிரதர் அப்படின்னு. அவன் நானா ஃபுட்பால் பிளேயர். எந்த ஸ்டிக் விளையாடுறீங்கன்னு. ஓ நான் எல்லா ஸ்டிக்கு போய் விளையாண்டுருக்கேன் பஸ், எல்லா அதுக்கும் விளையாண்டுருக்கோம். ஓ அப்படியா? எந்த மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல அந்த மேட்சா? ஓகே இந்த கேம் விளையாடுறது அதுல வந்து பாருங்க. அப்ப நான் கேட்டேன், எந்த மேட்ச்க்கு தான் நீ விளையாடுற அப்படின்னு. நீ வந்து பார்த்துட்டு சொல்லுங்க நான் எந்த மேட்ச்க்கு. அப்பதான் தெரியுது, அந்த மூலையில ஒரு கருப்பான ஒரு ஆடு குத்து பாக்குற எனக்கு சரியா கண்ணு இருந்தது. ரொம்ப தூரம் தான் பாக்குறேன். நல்லா சில நேரத்தில் அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த ஷோல்டர், அந்த பெண்டே கிண்டேலாம். அப்புறம் அந்த இது அடப்பாவி பந்து பொறுக்கிறன்னு சொல்லி தான் நான் நீ சொல்லியிருக்கலாமா பந்து பொறுக்கும் பாச அப்படின்னு. கேட்டா ஃபுட்பால் பிளேயர். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, என்னை பார்த்துருவாங்க ஷாப்பிங் சென்டர்ல எங்கேயாவது என்னை பார்த்துருவாங்க. நான் பார்க்காத முடியும். அன்னைக்கு ரிச்சர்ட் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல. அவர் என்னை பார்த்துட்டு, அவர் பார்த்துட்டு இப்படி பாரு நம்ம ஒரு கண்ணு ஒரு ஆடு மேல ஒரு புள்ளி ஆடு மேல கண்ணு வச்சிருக்கோம். அந்த கண்ணு போவே போகாது, அப்படியே போய்கிட்டே அவருக்கே பொறுக்கல, நேரா தேடிக்கிட்டே வந்தாரு. பஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பஸ் நல்லா இருக்கீங்களா? அது முதல்ல கொடுத்தீங்க, உனக்கு சமாதானம் கிடைச்சிருக்கணும் அப்பயே.
அப்ப கொடுத்திருந்தா ஒண்ணுமே இல்லையா, நீ சமாதானமா வேலை செஞ்சிருப்பாங்க, நானும் சமாதானமா இவரோட பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய கரத்துல, ஆண்டவருடைய பலத்துல காத்து இருக்கிறதுல உன்னோட பல அங்க வேதம் சொல்லுது எப்படியா, வாலிபர்களுடைய இளைஞர்களுடைய இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரோ இடறி விழுவார்கள். நீ நினைக்கிறியா நீ நின்று இருக்கிற பேஸ் உறுதியா இருக்கு, விழுவ மாட்டேன்ட்டு? ஒரு நாளைக்கு ஒரு காணல் உடஞ்சிருக்கு. அதனாலதான் அப்பப்ப நான் இது செக் பண்ணிப்பேன். வளர்ந்து கிழிஞ்சிருக்க போது செஞ்சவங்க சரியா கரெக்டணும். ஆண்டவரே இந்த ஸ்டேஜ் மட்டும் விழுவாம கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு. ஐயா முன்னாடி நினைப்பேன் தெரியுங்களா, உழுவே மாட்டேன், நான் உழுவே மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யா மாறாது. அல்லேலூயா. உன்னோட பலத்துல கட்டாயமா அழுவ, ஆனா தேவனோட பலத்துல நீ விழுவியா? இதுதான் அந்திகுசு. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, தேவனோட பலத்துல என்னமோ சொன்னீங்களே, கள்ள போதும். தேவனோட பலத்துல நீங்க விழுவே. அப்ப நம்மளுக்கு எல்லாம் என்ன பலம் வேணும்? தேவனோட பலம் வேணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கும் போது புதிய பலன் அடைவீங்க. அப்ப the strengthen இந்த பலமானது தேவனிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளணும். உன்னுடைய சரீரத்துல உன்னுடைய அவயங்கள், உன்னுடைய சிந்தைகள், உன்னுடைய இருதயத்தை நீ கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. தேவனை தேடுறதுக்கு உன்னுடைய இருதயம், உன்னுடைய சிந்தை, உன்னுடைய இருதயம் எப்படி அங்க வாஞ்சிக்குது? ரொம்ப பேர் பைபிள் படிக்க கூட நேரம். நான் ஏசல நீங்க எல்லாம் படிக்கின்றதுக்காக நான் சொல்றேன். ஐயா நல்லா கவனமா கேளுங்க, நல்லா கவனமா கேளுங்க. நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், ஆண்டவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனா அந்த சத்தியம் உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கிரியை செய்து நீ விடுதலை ஆகி அந்த வார்த்தை உன்னை விடுவித்து நடத்துதுன்னு சொல்லி முன்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க நேசிக்கலாம், தேவன் உங்களை நேசிக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யலாம். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் ஏன் உங்களுக்கு நன்மை செய்யலாம் தெரியுங்களா? நீங்க கொடுக்குற 5 10 கால் அவர் உன் மேல அன்பு வச்சிருக்கனால அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனா அவருக்கு உன்னோட வாழ்க்கையில காத்திருக்கிற பொருளானது எவ்வளவு தூரத்துக்கு நீ இடம் தருகிற, எவ்வளவு நேரங்கள்ல ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுல நீ இடம் தருகிற. நான் சில பேர்கிட்ட பர்சனலா நான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு போகணும்னு சொன்னா we must prepare. நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஓவர்நைட் ப்ரேயர்ல, நான் சபையில சனிக்கிழமை ஆராதனை அந்த டீச்சிங் நான் செய்யறதே இல்லை. ஆனா ஓவர்நைட் ப்ரேயர்ல மட்டும்தான் நான் செய்யறேன். ரெவல்யூஷன் போன வாரத்துல இருந்து ஆரம்பிச்சாச்சு. வெளிப்படுத்தல் விசேஷத்தை பத்தி நான் ஓவர்நைட் ப்ரேயர்ல 1/2 hour நான் பேசுகிறேன். விசுவாசிகளா தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்திட்டு காணிக்க போட்டு போறவங்கள்ட்ட இந்த ரகசியத்தை நான் பேச முடியாது. நீங்க கோச்சிக்கிட்டாலும் சரி, நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரி பேனர் ஒட்டி பாஸ்டர் கள்ள போதனை செய்யறாருன்னு சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒண்டிதான் கேட்பேன். ஏன்? நான் கடவுளுக்கு நான் சேவை செய்கிறவன், ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் ஊழியம் செய்கிறேன், அவருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் நான். தேவ சமூகத்துல தன்னை தானே தாழ்த்தி, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வரணும், உம்முடைய அண்டையில நான் சேரணும்னு சொல்லி காத்திருக்கிறவன், ஜெபத்துல காத்திருக்கிறவன்,
தேவனுக்காக நேரத்தை, குடும்பத்தோட காரியங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு வந்து காத்திருக்கிட்டு தான் நான் ரகசியத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாஸ்டர் தப்பா பேசிருந்தேன், சிஸ்டர் தானா தப்பா பேசிருந்தேன். சரி பேசு சிஸ்டர். இப்படி இப்படி நின்று பெண் பேரை எழுதிடாதீங்க. இல்ல உண்மை. இப்ப இவன்கிட்ட வந்து என் பிள்ளைக்கு ஒரு மாசத்துக்கு 4 பால் மாவு வாங்குறடா, 5 பேப்பர்ஸ் பேக்கெட் வாங்குறடா, புரியுமா? ஏன் புரியாது? இவனுக்கு காது இருக்கு, இவனுக்கு மொழி இருக்கு, இவனுக்கு வாய் இருக்கு, இவனுக்கு ஹிருதயம் இருக்கு, இவனுக்கு சிந்திக்கிறது இருக்கு. எப்படி புரியாது? திவ்யாமா எப்படி புரியாது? புரியுது? என்ன வேணும்? அந்த அனுபவம் வேணும், அந்த உணர்வு வேணும், அந்த ஃபீலிங் வேணும், அந்த தன்மை வேணும். அவன்கிட்ட தான் இந்த ரகசியத்தை நான் பேச முடியும். ஏன் இப்ப நான் சொல்றேன் தெரியுமா? எதுக்கு சொல்றேன்? எதுக்கு சொல்றேன்? not information, I alert you. உங்களை நான் என்ன பண்றேன்? அலர்ட்னா எச்சரிக்கிறேன். கடவுளை கிட்ட நீ நெருங்கணும்னு சொன்னா, நீ தேவனுடைய நேரங்களை செலுத்தும் போது, தேவ சமூகத்தில் அவரோட பலத்துக்கு காத்திருக்கும் போதுதான் நீ புது பலனை அடைய முடியும். நீ சொல்லலாம், வசனம் சொல்லுது, விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாயின்னு. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசி யாரு வேணான்னு சொன்னா? ஆனா உன் பலத்துல நிக்கிறியா? கடவுளோட பலத்துல இருக்க நீ பாரு. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய அந்த ஸ்ட்ரெங்த், தேவனுடைய பலம் நமக்கு வேணும். இரண்டாவது ஆண்டவருடைய வல்லமை, the power of God, தேவனுடைய வல்லமை நமக்கு வேணும். அது இல்லாதனாலதான் நிறைய இடங்கள்ல அவிசுவாசமான சூழ்நிலைகள்ல நீங்க நானும் தள்ளப்படுகிறோம். எலியா நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஊழியக்காரன், நல்ல விசேஷமானவன். ஆனாலும் ஒரு சூழ்நிலையை கண்டு கூரை செடிகளுக்கு கீழே போய் ஒளிந்து இருக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, தேவன் அந்த கூரை செடிக்கு கீழே நீ நானும் சோர்ந்து இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்காரு. நீ பலனடைய வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். அல்லேலூயா. ஐயா பலன் சொன்னா நீ நினைக்கலாம், எந்த பலத்தை பாஸ்டர் பேசுறாரு? நான் பேசுற பலன் கடவுளுடைய பலன், தேவனுடைய பலன். அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் தெரியுங்களா? இயேசு அடிக்கப்பட்டு, பிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு அவருக்குள்ள இருந்த பலன் தான் அந்த கிராஸை தூக்கி போனது. அந்த பலன் தான் ஈட்டி குத்தும் போது தாங்கினது. அந்த பலன் தான் அந்த சிலுவையில தொங்கினது. அந்த பலன் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தரேன்னு சொல்றாரு. ஆனாலும் நீ காத்திருக்க வேண்டும். தேவனுடைய பலன் இல்லைன்னு சொன்னா நீ எல்லா இடங்களிலும், அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, இளைஞர்கள் இலைப்படை சோர்ந்து போவார்கள், இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். உன் வாழ்க்கையில உன் பலத்துல போன்னு சொன்னா இது எல்லாம் சம்பவிக்கும். உன் வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகள் மத்தியில தள்ளப்பட்டன்னு சொன்னா இப்படிப்பட்ட காரியத்தின் மேலதான் விழுந்து 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 விழுவீங்க. தேவன் சொல்றாரு, அவரோட பலத்துல காத்திருங்க, அவர் பலத்தின் மேல நம்பிக்கையா இருங்க, அவருடைய பலத்துக்கு
இன்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லும்போது கடவுளோட கர்த்தர் ஆண்டவருடைய பலத்துல நீ பேசணும்னு சொன்னா, நீ ஒரு விசுவாசமா வார்த்தை சொல்லும்போது அது அப்படியே நடக்கும். போன வாரம் சனிக்கிழமை எலிஷா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட். சாட்சி சொல்லணும். சாட்சி நேரம் நான் போனேன். இங்க இருந்து போகும்போது ஆவியானவர் கேட்டேன், ஆவியானவரே என்னது? அவ என்ன சொன்னா, அவளுக்குள்ள ஒண்ணும் இல்லை, அவ சில காரியத்தை குறித்து பயந்து இருக்கிறா, நீ ஜோம் பண்ணிட்டு வந்துரு. ஆனாலும் அங்க டாக்டர் சொன்ன காரியங்கள்லாம் கேட்கும்போது எதிராக தான் இருந்தது, ஆப்போசிட்டா தான் இருந்தது. நான் கொஞ்சம் ஆண்டவரே ஏற்கனவே என்னோட ஊழியத்தில் அப்படி இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு, இங்க வேற ஏதோ சொல்றீங்க, அப்புறம் வேணாம் ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே. இல்லை, நான் சொன்னதை சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துரு. ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன். அவன் சொன்ன சிஸ்டர் இதான் ஆண்டவர் விடுதலை தருவாரு, விசுவாசமா இருங்க, ஆண்டவர் விடுவிப்பாரு. நீங்க வேணும்னா இந்த 1 வீக் பீரியட், இந்த ஒரு வார காலத்துல சரிங்களா, ஜோஸ் டெக் மட்டும் நீங்க கொஞ்சம் திறந்து பாருங்க. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடவே மாட்டாங்க. நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, தேவனை நம்புகிற அவருடைய பலத்துல காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவாங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்பயிர மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போகும். இன்னைக்கு நம்ம கடவுளோட எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள். நம்ம இங்க பார்க்கலாம், எப்சலோன் யார் தெரியுங்களா? எப்சலோன் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் பாஸ்டர், வேதத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம். எப்சலோன் வேற யாருமே இல்ல, தாவீதுடைய மகன், தாவீதுடைய ஒரிஜினல் மகன். அப்ப சோலமனும் தாவீதோட மகன் தான். ஆனா சோலமன் யாருடைய அம்மா யார் தெரியுங்க? சோலமனுக்கு பத்சபாள், அந்த கொன்னான தாவீது கொன்னான அந்த பொண்டாட்டி ஊரியாட மனைவி பத்சபாள். அவளுக்கும் தாவீதுக்கும் பிறந்ததுதான் யாரு? இன்னைக்கு புறக்கணிக்கிறவங்கள நீ எந்த இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே ஒதுக்குறிய, அதை தான் ஆண்டவர் வந்து மூளைக்கல்லாக மாற்றுவார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அலட்சியமா அன்றோம், கடவுளோட காரியத்தை அலட்சியமா அன்றோம், கடவுளுடைய நேரத்தை அலட்சியமா அன்றோம். கடவுளுக்கு கொடுத்த காரியத்தை வச்சுங்களேன், ஆரம்ப ஒரு காடி கொடுத்துருப்பாரு வச்சுங்களேன், இப்போ ஒரு பிஎம் வந்த கடை அந்த காடியை ஒரு கேவலமா பாக்குறது. இந்த காடியா, இந்த மீட்டிங்கா, இது அப்படி இருக்கணும், சுத்தம் பண்ணி வச்சிருக்கணும். சில நேரங்கள்ல கிடைச்சத மறந்துடுறாங்க. அதுதான் இது. அதனால ஜே எப்படி சொல்லுவாரு, என் மோட்டரை யாருக்கு கொடுக்க மாட்டாங்க சார், இந்த மோட்டர் தான் ஆண்டு முதல் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அவருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மளுக்கு புதிய பலனை கொடுப்பாரு. இந்த எப்சலோன்ன்றவன் வேதத்துல நல்லா படிச்சு பாருங்க, இந்த தாவீது எப்சலோன் மேல ரொம்ப பாசம், ரொம்ப ஆசை, ரொம்ப பிரியம். ஆனா இந்த எப்சலோன் எப்படி தெரியுமா மாறினா, என் அப்பனை கொன்னாதான் எனக்கு ராஜா, நான் ராஜாவாக முடியும், அதனால இந்த தாவீதை கொன்னே ஆகணும்னு சொல்லி. இந்த கதை எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, நல்லா கேளுங்க. அவனுக்குன்னு ஒரு கூட்டம், எப்சலோனுக்கு ஒரு கூட்டம், தாவீதை கொல்லும்படி ஐடியா கொடுத்து, தாவீதை எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொந்த பலத்தை, சொந்த திறமைகளை இந்த எப்சலோனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த கூட்டம். ரெண்டாவது, இந்த எப்சலோனுக்கு ஒரு பியூட்டியான ஒரு காரியம், ஒரு அழகான காரியம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு நீளமான முடி. உங்களுக்கு எல்லாம் என்ன முடி அவனுக்கு இருக்கும் பாருங்க, அப்படியே நீளமான முடி. அப்படியே குதிரையில போனானா அந்த முடி அப்படியே பார்க்கும். ஒரு நாள் இந்த பிரச்சனைகள் மத்தியில அந்த எப்சலோன் வந்து குதிரையில போறான். அவன் போன அந்த வேகத்துல அவனோட முடி ஒரு மரத்தின் மேல மாட்டி அவன் தொங்கிக் கொண்டு இருக்கிறான். அந்த கதைகளை போய் படிச்சு பாருங்க. சொந்த பலத்துல நீ நிற்கும் போது உன்னே அறியாம சில இடத்துல நீ மாட்டிக்கொள்ளுவ, விழுவ.
இந்த அப்சலோமும் நினைச்சான், நல்ல கோடி கட்டு இருக்காங்க, நல்ல ஆலோசனை சொல்றவங்க இருக்காங்க, கட்டாயமா எங்க அப்பாவை ஜெயிக்கலாம், எங்க அப்பாவை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் போய்கிட்டு இருந்தான். ஒரு நாள் இவனுடைய கூந்தல் ஒரு மரத்தின் மேல் மாட்டி அவன் தொங்கிக் கொண்டு இருக்கிறான். அப்ப நடந்தது என்ன தெரியுங்களா? எங்கேயோ நடந்த ஒரு போர்ல விட்ட அம்பு அவனுடைய சரீரத்தை வந்து பாய்ந்தது. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவனை கர்த்தர் பார்த்துக்கிறார். தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். சும்மா இருங்க நீங்களா. எப்படி இருக்கணுமா? சும்மா இருங்க. எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள் பலத்துக்கு காத்து. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், போக மாட்டாங்க. நமக்கு முதல்ல இருக்க வேண்டியது கழுகின் பலன். அல்லேலூயா. கழுகுடைய பலன் அதோடைய சிறகு விழும்போது கூட அதோட நம்பிக்கை ஒருபோதும் விட்டுறாது. உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களை நம்பிக்கை விட்டுறாது. அந்த நம்பிக்கை மேல உறுதியா இல்லைங்க. அதுதான் அடையாளம் நீ ஆண்டவருக்கு காத்திருக்கன்னு சொல்லி. ரெண்டாவது, நீ ஓடும் போதும் இலைப்படிக்கிற போதும் ஆண்டவர் மேல அந்த ஓட்டத்தை நீ ஓடும்படி சத்திய வசனம். ரொம்ப பேரு இதுல ரொம்ப பண்டாயா இருக்காங்க. சத்திய வசனத்தை இவனுக்கு சொல்றதுலயும் அவருக்கு சொல்றதையும் அவங்களுக்கு சுட்டி காட்டுறதுலயும் ரொம்ப திறமசாலியா இருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆனா அந்த வசனத்தை திருப்பி உனக்கு பேசு. ரொம்ப பேர் சுட்டி காட்டுறதுலயும் படம் போட்டு காட்டுறதுல வேகமா இருக்காங்க. ஆனா அந்த வார்த்தை உனக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்க. அத நீங்க உணர்ந்து பாருங்க. அதனால நீங்க ஓடும் போது ஒருபோதும் நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு நீங்க காத்திருக்க வேண்டுமா? அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நடந்து செய்த காரியங்கள் எல்லாமே நீ ஆண்டவருக்கு காத்திருக்கன்னு சொன்னா ஒரு தோல்வியிலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நெருக்கத்தின் மத்தியிலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். திருப்பியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். உன்னுடைய நேரங்களை ஆண்டு சமூகத்துல அதிகப்படுத்துங்க. உங்களுடைய ஆசைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக திருப்புங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பசங்க எனக்கு வேலை, பசங்க எனக்கு குடும்பம், பசங்க எனக்கு இந்த நேரம். அவரை உரிமையோடு பேசுறதுக்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்காரு. உங்களை 7 நாளும் சபையில் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லலையே. தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்கிற நாள், அந்த நாள் தேவனுக்கு உண்மை உத்தமமா நீங்கள் வரும்படிதான் ஆண்டவர் உங்களோட பேசுறார். அல்லேலூயா. இந்த சிந்தையோட எல்லாரும் கண்கள் முடியுமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க வேத வார்த்தை சொன்னது, சோர்ந்து போபவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெற பண்ணுகிறார். இளைஞன்